ஹனுமார் பார்த்தார். ராவணனுக்கு கிடைச்சிருக்கிற பாக்கியத்தை பார்த்து, பக்கத்துல திவ்ய ரூபவதியா படுத்துட்டு இருக்கிற மந்தோதரியை பார்த்து சீதேன்னு நினைச்சு விட்டாள். அவன் என்னவா இருக்காளா, உருக்கி வாத்த தங்கம், மெருகு கொடுத்த தங்கம் மாதிரி இருக்கான் அவன் சரீரம். கௌரீம் ராமாயணத்தை எல்லாரும் பாராயணம் பண்ணணும். அவசியம் 7 காண்டத்தையும் படிக்கணும். 6 காண்டத்தை காலையில போஜனத்துக்கு முன்னாடி படிச்சு பண்ணணும். உத்தரகாண்டத்தை மட்டும் போஜனாத் பரங்கூட படிக்கலாம், மோட்ச காமான்னு சொல்லியிருக்காள். நீங்க பெரியவாள்லாம் போஜனம் ஆனதுக்கு அப்புறம் படிப்பாள் உத்தரகாண்டத்தை. 6 காண்டமும் படிக்க முடியல, சுந்தரகாண்டத்தையாவது நிச்சயம் ஒரு நமஸ்காரம் பண்ணி ஒரு 10 ஸ்லோகமாவது படிச்சு பெருசலால ஒரு மார்க்கு. மறுபடியும் உடனே நாளைக்கு அந்த 11வது ஸ்லோகம் ஆரம்பிக்கலாம். அப்படி அவசியம் படிக்கணும். நான் சுந்தரகாண்டம் போட்டிருக்கேன், ரொம்ப சிரமப்பட்டு. ஆனா அந்த புத்தகம் இந்த கையில கொண்டு வரல. அதுக்காக வேணும்னா நான் திருச்சூர் கணபதி வாழா டிவி கணபதி வாழாதுக்கு அனுப்புறேன். அங்கிருந்து பெற்றுக் கொள்ளலாம். அது அவசியம் ஒரு ஆத்மீயம் இருக்க வேண்டிய புஸ்தகம். நாராயணியனும் சுந்தரகாண்டமும் ஸ்காந்தமும் இந்த 3 புஸ்தகமும் ரொம்ப ஆச்சரியமான புஸ்தகம். ரொம்ப சிரமப்பட்டு எழுதியிருக்கேன். சர்வகாரிய சித்தியும் கொடுக்குறது. எத்தனை பேர்கள் சுந்தரகாண்டம் படிச்சேன், கஷ்டம் நீங்கிட்டது, வேலை கிடைச்சது, போன வேலை வந்தது, ப்ரமோஷன் கிடைச்சது, ஆமா ஜெயிலுக்கு போக வேண்டிய கஷ்டங்கள்லாம் நீங்கிட்டது அப்படி சொல்றாள் சுந்தரகாண்டத்தை படிச்சு. அதில பிரத்யட்சம். எல்லாரும் ஸ்திரீகள், குழந்தைகள், பெரியவாள் எல்லாரும் படிக்கணும். அது படிச்சு பார்த்து அதனால கிடைக்கிற லாபம் இருக்கே, அது அந்யாதிரிகம். அது ஆமா வி.ஆர். ராமநாதியர் வடக்கஞ்சேரி 40 வருஷமா படிக்கிறேன். ஒரு நல்ல கட்டம் வரும்போதும் எனக்கு ஒரு சந்தி, ஒரு லாபம், ஒரு க்ஷேமம் உண்டாயிட்டு இருக்குன்னு கண் கசிஞ்சு சொல்றார். 12 நாள் இப்ப நாராயணன் சொன்னேன் வாத்திலேவா பங்களாவில் 1 மாசம் சொல்லணும்னா அவகாசம் இல்லை, 12 நாள் தான் சொன்னேன். இப்படி ஊத்தரும் பெரிய பிரபுக்கள்லாம் அப்படிதான் சொல்றாள். க்ஷேமத்தை அடைஞ்சே சுந்தரகாண்டத்தாலேங்கிறார். சுந்தரகாண்டத்தை எல்லாரும் படிக்கணும். பரம மங்களமான காண்டம்.